தமிழ் மக்கள் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். என்ன சிம்ம ராசி சகோதர சகோதரிகளே, பிடிவாதம் வேண்டுமா? இது ஒரு நல்ல டாபிக். பிடிவாதம் வேண்டுமா, பிடிவாதம் வேண்டாமா? பிடிவாதங்களில் நிறைய விதங்கள் இருக்கிறது. சிம்ம ராசியினுடைய பிடிவாதம் பல 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 விஷயங்கள் சரியான பிடிவாதமாக இருக்கும். சில விஷயங்கள் அந்த பிடிவாதத்தை நீங்கள் தளர்த்தி கொள்வது நல்லது. எப்படின்னா, ஒரு எல்கேஜி யூகேஜி படிக்கும்பொழுது என்னுடைய அண்ணன் மகள் அவள் எடுத்து சென்ற பென்சில் காணவில்லை. அதை உடனே அந்த டீச்சரிடம் முறையிடுகிறாள். சரி, நான் உங்களுக்கு நாளைக்கு கண்டிப்பாக பென்சில் கொடுத்துட்றேன். மறுநாள் போகும்பொழுது அதே சைஸ், எந்த சைஸ் இருந்ததோ அதே சைஸில் உள்ள பென்சிலை கொடுத்துருக்குறாங்க. இது என்னது இல்லை, எனது சிவப்பு கலரில் இருக்கும், நீங்கள் கிரேவும் கருப்பு கலர் உள்ள பென்சில் கொடுத்துறீங்க, அது நடராஜ் பென்சில், அது எனக்கு இது வேண்டாம் அப்படின்ட்டுருச்சு. எந்த வயசில்? யூகேஜி படிக்கும்போது. அப்போ அந்த பேரண்ட்ஸ் மீட்டிங்கில் அவங்க சொல்கிறாங்க, இந்த பெண் பிடிவாதமாக தன்னுடைய பொருளுக்கு மட்டுமே ஆசைப்படுகிறாள், வேறு ஒருத்தரை ஏற்க மறுத்து விடுகிறாள். இன்றைக்கு வரைக்கும் அப்படித்தான் இருக்கிறார். பிடிவாதங்கள் என்பதில் அடுத்தவங்களுடைய சொத்து எனக்கு தேவையில்லை, அடுத்தவங்க கொடுத்தால் மட்டுமே தான் அதை நாம் வாங்கக்கூடிய தன்மை. வரதட்சணை எதிர்பார்ப்பது இல்லை. நான் என்னுடைய உழைப்பில் வாழ்கிறேன், நான் ஒரு தன்னம்பிக்கையாளர், நான் வெற்றிக்கனியை எப்படியும் பறிக்காமல் விடமாட்டேன் என்ற ஒரு பிடிவாதம் நல்ல பிடிவாதம். அதே சிம்ம ராசி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் விட்டு கொடுக்காமல் அதை பெரிதாக எடுத்துக்கொண்டு பேசி அதன் வழியில் அந்த பிடிவாதத்தினால் சில காரியங்கள் நாம் கை நழுவி போவதை நாம் அவாய்ட் பண்ண சொல்கிறோம். இதுதான் நிகழ்ச்சியினுடைய நோக்கம். பிடிவாதம் வேண்டுமா? சில பிடிவாதங்கள் தளர்த்தி கொள்ள வேண்டும். நான் இவ்வளோ படிச்சிருக்கேன். அன்றைக்கி ஒரு அம்மா, அவங்க பையன் சிம்ம ராசி தான், இவன் படித்த படிப்புக்கு வருஷத்துக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும், இப்போ 7 லட்சம் தான் தரங்கிறாங்க. இப்போ என் பையன் என்ன சொல்கிறான்னா, வேலைக்கும் போகாமல் அந்த 7 லட்சம் நிறுவனத்துக்கும் போகாமல் அவன் பாட்டுக்கு வீட்டில் சும்மா இருக்கான். இந்த பிடிவாதத்தை தளர்த்த வேண்டும். நான் என்ன சொன்னேன், நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறீங்க, ஃப்ரெஷ் ஸ்டூடெண்ட், படித்து இப்போ தான் முடிச்சிருக்கிறீங்க, ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு, உடனே உள்ளே போந்து ஒரு வருஷம் உங்களுடைய அந்த படிப்புக்கு 7 லட்சம் சம்பளத்தை எலிஜிபிள் பண்ணிவிட்டு அடுத்தது ஜம்ப் ஆகும்பொழுது அந்த 1 இயரில் இவ்வளோ இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறேன், இங்கே இவ்வளோ வருமானம் கிடச்சிருக்குன்னு சொல்லும்பொழுது ஏன் அந்த 10 லட்சத்தை நீங்கள் அடுத்த வருடம் அடையக்கூடாது? இப்போ ஒரு வருடமாக அந்த பையன் வேலை இல்லாமல் இருந்ததனுடைய லாஸ் எவ்வளோ ஆச்சு? கிட்டத்தட்ட 75 lakhs. இது மாதிரியான பிடிவாத கொள்கைகள் நிறைய மாணவ மாணவிகள், இளைஞர்கள், வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள், இப்போ அஷ்டம சனி போயிட்டுருக்கு, யூடியூப்பை திறந்த பயமுறுத்துகிறாங்க சிம்ம ராசின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்கிறது? நான் உங்களை பயமுறுத்தவில்லை, நான் உங்களுடைய பழுது நீக்கி கொண்டிருக்கிறேன். நன்கு புரிந்து கொள்ளுங்கள். நாம் சாதிக்கக்கூடிய மௌனம், விவேகானந்தர் சொன்னதை ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். நீ சாதிக்கும் மௌனம் மிகப்பெரிய எரிமலை வெடிப்பதை தடுக்குங்கிறார். அப்போது சில நேரங்களில் நம்ம கிடைச்ச பஸ்ஸில் ஏறிடணும். அஷ்டம சனியில் எந்த ராசியாக இருந்தால் என்ன, எங்கே பஸ்ஸு கிடைக்குது, எந்த ஊர் போகுது, கிழக்கு போகுதா மேற்கு போகுதா, நாம் கிழக்க போகணும், கிழக்க போகிற பஸ்ஸில் ஏறி உட்காருங்க, அது எவ்வளோ தூரம் போகுதோ அது வரைக்கும் டிக்கெட் எடுங்க. அந்த ஊரில் ஏதாவது ஒரு சென்டராக இருந்தால் இறங்கி அதுலேருந்து மாறி போயிட்டே இருக்க வேண்டியதானே. வாழ்க்கை என்ற ஒரு படகு, நமக்கு கிடைச்ச துடுப்பு, அந்த துடுப்பை எதிர்நீச்சல் போட்டு முன்னேறி போய்கொண்டே இருக்க வேண்டும். புரியுதுங்களா? அப்போ அந்த சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் உத்திர நட்சத்திரமாக இருக்கட்டும், ராகு திசை போகும். பூர நட்சத்திரமாக இருக்கட்டும்,
அது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன், சூரியன், சந்திரன், செவ்வாய், ராகு, குரு என்ற திசைகள் வழியாக வரும். அதே மக நட்சத்திரம் இப்போ சிறு வயசில் உள்ளவங்களுக்கு சுக்கிர திசை ஓடிக்கிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூரியன், சந்திரன், செவ்வாயின்னு போகும். உங்களுக்கு ஒரு நல்ல லக்கணமாக இருந்து அந்த லக்கணத்திற்கு இந்த திசாபுத்திகள் எல்லாம் சாதகமாக இருக்குமே ஆனால் நீங்கள் நான் இப்படி தான் இருப்பேன். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிடிவாதமாக என்ன பண்ணுவாங்கன்னா கடைகளில் கடை வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. சார் இது என்ன ரேட்டுங்க? அது 5400 சார், ஏதாவது ஒரு 400 குறைக்கலாங்களா? அதெல்லாம் முடியாது சார். அங்கே ஏற்கனவே ஒருத்தவங்க வாங்கியிருக்காங்க, அது டூப்ளிகேட். இங்கே தரமானது தான் இருக்கும். இங்கே எல்லாமே ஐஎஸ்ஐ. சிம்ம ராசினாலே என்ன? தரம், நிரந்தரம். நீங்கள் வேணா வாங்க, வேண்டாட்டி போயிருங்கன்றாங்க. அந்த பிடிவாதங்கள்லாம் நமக்கு நம்பகத்தன்மையான பிடிவாதம். எல்லா பிடிவாதத்தையும் நாம் விட்டு விட்டால் ஒரு மனிதனுக்கு என்ன ஆகும்? ஆக ஒரு சில பிடிவாதம் நமக்கு கிடைக்கிற பஸ்ஸில் நாம் ஏறிக்கொண்டு கிடைத்த வேலையை நாம் எடுத்துக்கொண்டு இந்த அஷ்டம சனி காலத்தில் பிடிவாதமாக நம்ம வந்து உறவுகளை பகைத்து கொள்வதை தவிர்த்து எல்லாரிடம் ஒரு நல்லுறவு வைத்துக்கொண்டு அது வல்லுறவாக மாறாமல் இருக்குமேயானால் இந்த காலம் எப்பொழுதுமே நமக்கு சரியான ஒரே நார்மலான ஒரு வாழ்க்கையில் வந்து ஒரு ட்ராவல் பிரயாணத்தை அது ஏற்படுத்தும். எனவே இந்த பிடிவாதம் வேண்டுமா என்றால் ஒரு சில விஷயங்கள் அந்த பிடிவாதத்தினால் நம் காரியங்கள் கெட்டுப்போவதை உணர முடியும். ஒரு மேலதிகார் சிடு சிடு என்று பேசுகிறார். நமக்கு எப்பொழுதுமே வேலை வாங்கி தான் பழக்கம், அடுத்தவங்கள்ட்ட வேலை செஞ்சு பழக்கம் இல்லை. அப்படி உள்ள சிம்மராசிக்காரர் அந்த மேலதிகாரிகிட்ட வந்து ஒர்க்கு மட்டும் நல்லா இவர் பர்ஃபெக்டாக தான் பண்ணுறாரு, இருந்தாலும் அவருக்கு அது புரிய மாட்டேங்குது. அந்த மாதிரி நேரங்களில் அந்த வேலையை விட்டு போங்கன்னு சொன்னாலும் கூட பிடிவாதமாக நீங்கள் இருந்து அங்கே வேலை பார்க்குறதுலேயே கவனம் செலுத்தணும். அதுதான் அந்த பிடிவாதம் நல்ல பிடிவாதம். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வார்த்தை நமக்கு அஷ்டம சனி போயிட்டுருக்கும்போது வார்த்தை வித்தியாசமாக பேசினாலோ கொஞ்சம் சீப்பாக நினச்சிட்டாலோ அடுத்த நிமிஷம் சிம்மம் ரோஷம் தான் முன்னாடி வரும். உடனடியாக வேலையை விட்டு வெளில வந்துடும். கொஞ்சம் சற்று சிந்தித்து பிடிவாத குணத்தை விடுத்து அவசரப்படாமல் ஸ்திர ராசி நிதானமான முடிவெடுக்க வேண்டும். அதுக்கு தான் இந்த வீடியோ சரியான டயத்தில் அஷ்டம சனியில் நான் போட்டிருக்கிற வீடியோ. ஒரு உறவு என்பது தேவையில்லாமல் ஒரு உறவு, சம்பந்தமே இல்லாத ஒரு உறவு சிம்மராசிக்காரர்களுக்கு அந்த உறவு வந்து இப்போ பிரிவினையாகும். அந்த பிரிவினை ஆகும் பொழுது அவர் வந்து பிடிவாதமாக என்ன பண்ணியிருக்கணும்? உறவை மேம்படுத்தி கொள்வதற்கு நேருக்கு நேர் சென்று உட்கார்ந்து பேசி, எல்லாம் இந்த செல்ஃபோன் பண்ணுற வேலை தானே. அந்த செல்ஃபோனில் வந்த வினையை நேரில் சென்று அமர்ந்து இது ஏன் நடந்தது, எதற்கு நடந்தது என்று பேசினோம்னா கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிடும். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி. அப்போ ஒரு சம்பவம் நடக்குது, உறவுகள் அல்லது நட்புகளுக்குள்ளார அல்லது பார்ட்னர்ஷிப் வேலை செய்கிற பக்கம் இப்படி எந்த இடத்துலையும் நமக்கு வந்து வரும்பொழுது அதில் நீங்கள் பிடிவாதத்தை தளர்த்தி கொண்டு சமயோசித அறிவை பயன்படுத்தி ப்ராக்டிக்கலாக நீங்கள் உணர்ந்து இந்த சூழலை இதுவும் கடந்து போகும் என்று நின்றால் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம். எனவே இயல்பை நான் மாற்றச் சொல்லவில்லை, அது உங்களுடைய சுபாவம். சிம்மத்தினுடைய இயல்பு பிடிவாதத்தினுடைய மொத்த உருவம். அந்த பிடிவாதத்தை நல்ல பிடிவாதங்கள், அந்த கடைக்காரர் சொன்னார் இல்லையா, 5400 ஒரே ஃபிக்ஸட் ரேட், நீ 400 குறைச்சி கேட்குறேன்னு இன்னொரு பிராண்ட் இருக்குது, நான் எடுத்து கொடுக்க மாட்டேன், அது எப்போ அவுட் ஆகும்னு தெரியாது மோட்டார், இதுன்னா கேரண்டி இருக்குது. அப்போது அவர் என்ன தன்னுடைய வியாபாரத்தை நல்ல முறையில் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கக்கூடிய பிடிவாதம், அது நல்ல பிடிவாதம். அவர் நிறைய பேர் வந்து கேட்டாலும் வேறு நம்பர் 2 பிராண்டெல்லாம் அவர் வாங்கி வைக்க மாட்டார். கிடைக்குன்னு ஒரு தரம் இருக்குங்கம்பார். தரமான பிடிவாதத்தை வளர்த்து கொள்ளுங்கள், தேவையில்லாத பிடிவாதத்தை விட்டு விலகுங்கள். அப்போது உங்களுக்கு வாழ்க்கையை அப்படி கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆமாம் இவர் சொன்னது போன்று என்னுடைய கடந்த காலத்தில் என் பிடிவாதத்தினால் நான் வேலையை உதறி இருக்கிறேன், என்னுடைய பிடிவாதத்தினால் அந்த பெண்ணை வேண்டாம் என்றிருக்கிறேன், என்னுடைய பிடிவாதத்தினால் அவங்க சொன்ன அந்த வாகனத்தை வாங்காமல் விட்டதெல்லாம் எனக்கு தப்பு என்று யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ
அவர்களுக்கெல்லாம் இந்த பதிவு கண்டிப்பாக ஒரு நல்ல பயனை ஏற்படுத்தும். பிடித்தால் பகிருங்கள், முடிந்தால் மேலான கருத்துக்களை எழுதுங்கள். சிம்ம ராசிக்காரர்களை பிடிவாதத்தை சற்று தளர்த்தி விடுங்கள். வாழ்க்கை உங்களுக்கு வசமாகும். இன்று புதிதாய் பிறந்தோம் என்று எண்ணுங்கள். நாளைய பொழுது நல்ல பொழுதாக விடியட்டும். என்றும் உங்கள் முனைவர் ஆலயம் ஜி. சுவாமிநாதன். நன்றி, வணக்கம்.